எல்லாரும் தம் பிள்ளைகளை மருத்துவருடைய பிள்ளைகளை மருத்துவர் ஆக்குவாங்க, மளிகை கடைக்கார பிள்ளைங்களை மளிகை கடைக்காருக்கு அவங்க தொழில் கற்றுக் கொடுப்பாங்க. ஆமாம், மீன் பிடிக்கிறவங்க தம் பிள்ளைகளை சின்ன வயசுலேயே அவங்க மீனவர்கள் என்ன செய்வாங்க, மீன் பிடிப்பதற்காக படகுல கூட்டிகிட்டு போவாங்க. ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே மகள் இன்னைக்கு முதல் முறையாக கத்துடைய வார்த்தையை என்னுடைய 2வது பிள்ளைவ இன்னைக்கு ஆண்டோடைய கிருபை ஷெர்பின் ஃபெல்சியா, கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னைக்கு சொல்ல போனால் என்னுடைய பிள்ளை இன்னைக்கு +1 தான் படிக்கிறா. ஆனால் கடந்த நாட்களிலே ஆவியானவர் என்னோடு பேசினாரு, இவளை பேப்டிசம் கொடுக்கறதுக்கு நீ ரெடி பண்ணுனாரு. ஆனால் எனக்கு தெரியாது இன்னைக்கு அவள் சங்கீதத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை பேசணுங்கிறது தெய்வ சித்தம். அருமையான பிரதர் நெகேமியா மூலமாக ஆண்டவர் இந்த நாளிலே உண்மையாகவே இந்த வாய்ப்பை நான் நினைக்கிறேன். உங்கள் பிள்ளை இன்னைக்கு நிற்கிறா. அவளுக்கு நான் வசனம் சொல்லி கொடுக்கல, எனக்கு தெரியும். ஆவியானவர் பேசும்போது அவளே ப்ரிப்பேர் ஆகணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதனால நீங்கள் எதுவுமே நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் டைம் பேசுகிறா, அவன் இந்த இடத்துல பலிபீடத்தில் நிற்கிறதே பெரிய கிருபை. ஒரு அலையிலே சொல்லுங்களேன். உங்கள் மகள் ஒரு அலையிலே சொல்லுங்க. சந்தோஷமா உங்கள் பிள்ளை ஒரு ஆண்டு விழா ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கும் உங்கள் பிள்ளை ஆண்டு விழாவில் போய் ஒரு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறதுக்கும் எவ்வளோ பெருசோ அதை விட பெருசு பலிபீடத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தையை முதல் முறையாய் உங்கள் பிள்ளைகளும் இன்றைக்கு நிற்கணும். அதே என்னுடைய ஆசை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஜெபத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லையா? நான் மெசேஜ் கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இதுதான் என் ஃபஸ்ட்டு மெசேஜ். கர்த்தர் கூட இருந்து நடத்துவராக. நம் வாசித்த சங்கீதத்தின்படி சங்கீதம் 78 ஃபஸ்ட்டு வசனம் யாராச்சும் சத்தமாக வாசிக்கிறீங்களா? ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவியை சாயுங்கள். ஹல்லேலூயா. இந்த பகுதியில் தேவன் நமக்கு சொல்லும் முக்கியமான செய்தி, நாம் தேவனுடைய கிரியைகளை மறக்கக்கூடாது, அடுத்த தலைமுறையில் அதை சொல்ல வேண்டும். ஃபர்ஸ்ட் வசனம் என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். நம்ம ஏசப்போட வசனத்தை கேட்கும்போது அதை ஜஸ்ட் கேட்டுப்போம். அது நம்ம வாழ்க்கையில் அதை நம்மளுக்கு நல்லா தெரியும். விதைகளை பற்றி தெரியும். ஃபஸ்ட்டு விதை எங்கே விழுந்துச்சு? வழி அருகே விழுந்தது, பறவைகளை சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. செகண்ட் விதை எங்கே விழுந்தது? முள் உள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. தேர்டு விதை கற்பாறையின் மேல் விழுந்தது. என்னாச்சு? அது வளர்ந்து வெயில்னால கருகி போச்சு. அது ஏசப்பா நம்மளுக்கு எதுக்கு ஒப்பா சொல்கிறாருன்னா, ஒரு மனுஷன் ஏசப்பா சொல்கிற வார்த்தைகளை கேட்குறான், அந்த கேட்டு உபதேசத்தின்படி கொஞ்ச நாள் நடக்கிறான். அது கொஞ்ச நாளே நம்மளுக்கு அதிகம். ஒரு 1-2 நாள் நடக்கிறான்னா அதுக்கப்புறம் அதை மறந்துடுறான். நம்ம அப்படி இருக்காம அடுத்தது ஒரு விதை விழுகும். அது நல்ல நிலத்தில் விழுகும். அது 30 60 100 அது பழகி பெருகும். இட் மீன்ஸ் நம்ம ஏசப்போட வார்த்தையை கேட்டு அந்த உபதேசத்தின்படி நடக்கணும். ஃபஸ்ட்டு உபதேசத்தின்படி நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஏசப்போட வார்த்தையை கேட்கணும். இங்கே ஆசாப் சொல்கிறார், என் ஜனங்களே, என் போதனைக்கு செவி கொடுங்கள், உங்கள் காதுகளை என் வாயின் வார்த்தைகளுக்கு சாயுங்கள். அதாவது தேவன் பேசும்போது கவனிக்க வேண்டும். பிரசங்கம் ஒரு கதை இல்லை, அது தேவன் வார்த்தை. இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மளை பற்றி நம்மக்கிட்ட ஒன்று பேசுகிறாங்கன்னா, நம்ம பிடிச்சவங்க நம்மக்கிட்ட ஒன்று பேசும்போது நம்மளுக்கு என்ன வராது? நம்ம இன்ட்ரெஸ்டாக கேட்போம். ஏசப்பா ஏசப்பா எப்படி நம்மளை ஜட்ஜ் பண்ணாதவர், நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவர், நம்மளை ரொம்ப பிடிச்சவர், நம்மளை தனியாக இருக்க விட மாட்டார். அப்போ அப்படிப்பட்ட ஒருத்தர் நம்மக்கிட்ட பேசும்போது நம்ம எப்படி அந்த டைமில் தூங்கலாம்? மெசேஜ் கொடுக்கும்போது அப்பா ஒரு பாத்திரம்தான், அவர் மூலமாக பேசுகிறது யார்? ஏசப்பா. அப்போ மெசேஜ் கொடுக்கும்போது அது அப்பாவை பார்க்கக்கூடாது, நம்ம மூலமாக நம்மக்கிட்ட ஏசப்பா தான் பேசுகிறாரு. அப்போ அந்த விதத்தை அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ரொம்ப நம்ம துதிச்சுட்டு ஏசப்போட வார்த்தையை கேட்க நம்ம ஈகராக இருக்கணும். அப்படின்றது தான் இந்த வார்த்தையில் சொல்கிறாங்க. நம்ம ஏசப்போட வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். செவி கொடுத்தா மட்டும் போதாது, அந்த உபதேசத்தின்படி நடக்கணும். அடுத்தது
என் வாயை உவமைகளால் திறப்பேன், பூர்வ காலத்து மறைப்புரைகளை வெளிப்படுத்துவேன். அப்படி நம்ம கேட்டால் நம்ம மூலமாக இயேசப்பா என்ன செய்வார்? மற்றவங்களுக்கு சொல்ல உதவி செய்வாங்க. 3வது 4வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவைகளை நான் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்பேன். தேவன் வந்து ஏன் இந்த இடத்துல வந்து வரலாற்றை நினைவுபடுத்துகிறார்? இந்த வசனங்களில் ஒரு பெரிய விஷயமே இருக்கிறது. நாம் கேட்டதும் அறிந்ததும் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லியதையும் அதை நாம் மறைக்காமல் எங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிப்போம். அதாவது நம்ம பிதாக்கள் நம்ம பைபிளை எழுதாமல் இருந்திருந்தா நம்மளுக்கு அப்படி ஏசப்பா அவங்கள அப்படி விசுவாசத்தில் நடத்தியிருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாமே போயிருக்கும். நம்ம அதை நம்மளும் இப்போ நம்ம லைஃப்பில் நடக்கிறது நம்மளும் மறைக்காமல் மற்றவங்களுக்கு சாட்சியாக சொல்லணும். இங்கே 3 விஷயம் இருக்குது. தேவனுடைய கிரியைகள் மறக்கப்படக்கூடாது. ஒரு ப்ராப்ளம்ஸ் தேவன் நம்மளுக்கு நன்மை செஞ்சிருப்பார். அந்த நன்மைகளை ஒரு நாள் நினைப்போன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த நாள் அதை விட பெரிய ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நன்மையை நம்ம மறந்துடுவோம். அந்த பிரச்சனை மட்டும்தான் நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியும். அப்படி இருக்காம நம்ம ஏசப்பா நம்மளை அவ்வளோ பெரிய பிரச்சனையிலேருந்து நம்மளுக்கு ஒரு நன்மையை தந்திருக்காரு அப்படின்ற அந்த மோட்டிவேஷனை அந்த நம்மளே உற்சாகப்படுத்திக்கணும். ஏசப்பா நம்ம கூட இருக்காரு, நம்மளுக்கு என்ன பெரிய கஷ்டம் வரப்போகுது, ஏசப்பா இருக்கும்போது நம்மளுக்கு அவ்வளோ பெரிய என்ன கஷ்டம் அப்படின்னு நம்மளே அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம பெரிய விஷயமா எடுத்துக்காம அதை எப்படி சால்வ் பண்ணுறான்றது நம்ம வசனத்தின் மூலம் ஏசப்பா கிட்ட கேட்டு அதை நம்ம கற்றுக்கணும். அடுத்தது தேவனை பேசாமல் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது உள்ளே வைத்துக்கொள்ளும் விஷயம் அல்ல. அதாவது நம்மளுக்கு ஏசப்பா நன்மை செய்கிறாரு, அது நம்மளே வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். மற்றவங்களை சொல்லணும்னா நம்மளே ஒரு விசுவாசத்து அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருப்போம். ஐ மீன் இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளை ஏசப்பா எவ்வளோ தூரம் சாட்சியாக வச்சுருக்காருன்றது நம்ம மற்றவங்கிட்ட சொல்லும்போது தான், ஓ ஏசப்பா இவ்வளோ தூரம் நன்மை செய்வார், நம்மளும் அவரை விசுவாசித்தா நம்மளுக்கும் நன்மை செய்வாருன்றது அந்த விசுவாசம் அவங்களுக்கும் வரணும். அதனால் நம்ம நம்மளுக்கு நடக்கிற நன்மைகளை மற்றவங்களுக்கு சொல்லி ஏசப்பா என்னை இவ்வளோ தூரம் நடத்தியிருக்காரு அப்படின்றது மற்றவங்களுக்கும் சொல்லணும். அதுதான் அடுத்த தலைமுறைக்கும் அது சொல்லணும் அப்படின்றதுக்காக. அடுத்த தலைமுறை முக்கியம். இன்று பிள்ளைகளுக்கு தேவன் தெரியவில்லை என்றால் அவர்கள் உலகத்துக்கே போயிடுவாங்க. இப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இப்போ ஏஐ வந்திருக்கு, இனி எவ்வளவோ வரலாம், ரோபோட்ஸ் வந்திருக்கு, அந்த மாதிரி புதிய புதிய விஷயங்கள் வந்துட்டுருக்கு. நம்ம பிள்ளைகளுக்கு ஏசப்பாவை பற்றி சொல்லலைன்னா அவங்க நம்மளுக்கு ஏசப்பான்றவர் ஒருத்தர் இருந்தாங்க, கிறிஸ்துவங்கள் ஒருத்தங்க இருந்தாங்கன்னே தெரியாமல் போயிடும். நம்ம அவங்களுக்கும் சொல்லி மற்றவங்களுக்கும் சொல்லி கிறிஸ்துவங்களோட வேலை என்ன, நம்ம ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லி கிறிஸ்துவோட அன்பை பற்றி சொல்லி மற்றவர்களோட மனம் திரும்புதலுக்கு நம்ம காரணமாக இருக்கணும். அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த தலைமுறைக்கும் இதை சொல்லணும். அடுத்த 5வது வசனத்தில், அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும். அதாவது தேவன் இங்கே கட்டளையிடுறாரு. இதை இந்த அதிகாரத்திலே இந்த 10 வசனத்தில் மெயின் பாயிண்ட்னா இங்கே தான் இருக்குது. தேவன் இஸ்ரவேலுக்கு சாட்சியை கொடுத்தார் மற்றும் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இங்கே கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்குறாரு, உங்கள் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லணும்னு கட்டளை கொடுத்துருக்காரு. மற்றும் அடுத்த தலைமுறைக்கு அறிந்து அவர்கள் எழுந்து தங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது ஒரு செயின் மாதிரி. ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை, அதுக்கும் அடுத்த தலைமுறை. நம்ம நம்மளோட தலைமுறைக்கு சொல்லி அவங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லி ஏசப்போட நாமத்தை அவங்க அப்படி அவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. அடுத்தது 7வது வசனத்தில், தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கை கொள்ளும்படிக்கும். நம்மளுக்கே ஏசப்பா மேலே நம்பிக்கை இல்லைன்னா, ஏசப்பா மேலே விசுவாசம் இல்லாமல் நம்ம பிரச்சனை மேலே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா, அப்போ நம்மளுக்கு அடுத்து வர தலைமுறைகள் எப்படி தேவன் மேலே நம்பிக்கை வைப்பார்கள், தேவனுடைய கிரியைகளை எப்படி தேவனுடைய கிருபைகள் எப்படி ஞாபகத்தில் வச்சுருப்பாங்க அப்படின்றது இங்கே சொல்கிறாங்க. அதனால் நம்ம
தேவனில் நம்பிக்கை வைக்கணும், தேவனுடைய கிரியைகளை மறக்கக்கூடாது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளணும்னு சொல்லியிருக்காங்க. 8வது 9வது 10வது வசனத்தில் வந்து ஒரு எச்சரிக்கையான ஒரு வசனம். தேவன் எச்சரிக்கையை கொடுத்திருக்காது. முன்னோர்கள் போல் ஆகாதீர்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க? பிடிவாதம் உள்ளவர்களாக இருந்தாங்க, சண்டை போடுறவங்களாக இருந்தாங்க, கர்த்தருக்கு பிடிக்காதவங்களை செஞ்சாங்க, பிடிவாதம் உள்ளவர்களாக இருந்தாங்க, நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாங்க, தேவனை மறந்தவர்களாக இருந்தாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவன் மேலே விசுவாசத்தை வச்சுட்டு அவர் மேலே நம்ம பாரத்தை வச்சு நம்ம இவ்வளோ பெரிய நம்மளுடைய பலவானை வந்து மேற்கொள்ள அவர் உதவி செய்வார் அப்படின்ற நம்பிக்கை வச்சு அவர் மேலே நம்பிக்கை வச்சு நம்ம வந்து நடக்கணும் அப்படின்றதான் இந்த 10 வசனத்தில் சொல்லியிருக்கு. இப்போது இந்த வார்த்தையின் மூலம் நம்மளுக்கு புரிஞ்ச 3 பாயிண்ட், மெயின் 3 பாயிண்ட்னா, ஃபஸ்ட்டு தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும், தேவன் செய்த கிரியைகளை மறக்கக்கூடாது, அடுத்த தலைமுறைக்கு சொல்லணும். ஃபஸ்ட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும், செவி கொடுத்து அவர் உபதேசத்தில் நடக்கணும். அடுத்தது தேவன் செய்த கிரியைகளை மறக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நன்மையை விட அந்த பிரச்சனையை வந்து பெரிய விஷயமா எடுத்துட்டு நடக்கக்கூடாது. தேவன் சொன்னதை வந்து மறக்காம, தேவன் செஞ்ச நன்மைகளையும் கிரியைகளையும் மறக்காம இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்த தலைமுறைக்கு அதை நம்ம பற்றி சொல்லணும். நமக்குள்ளேயே வச்சுக்காம மற்றவங்களுக்கு சொல்லி மற்றவங்களை பரிசுத்த வாழ்க்கையில் நடத்துறதுக்கு நம்ம ஒரு உதாரணமாக இருக்கணும். அப்படின்னு நம்மளுக்கு இந்த வார்த்தைகள் மூலம் கர்த்தர் பேசியிருக்கிறார். இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கும் பாஸ்டர் பாஸ்டர் அம்மாவிற்கும், என்னுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அவர்களுக்கும், நம்ம கூட பேசின கர்த்தருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த வார்த்தை மூலம் கர்த்தர் நம்முடைய ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இந்த வசனத்தின் மூலம் கர்த்தரை நம்மளை ஆசீர்வதிப்பதற்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம் ஏசப்பா. இப்பொழுதும் கூட எங்களுக்கு வந்து நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு 3 விஷயத்தை போய் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய வார்த்தைகளை செவி கொடுக்கணும், மற்றவங்களுக்கு அதை பற்றி சொல்லணும், எங்களோட கிரியைகளை வந்து மறக்கக்கூடாது, அடுத்த தலைமுறைகளுக்கு தெரிவிக்கிறவர்களாக இருக்கணும் என்ற பல விஷயங்களை இன்று எங்களுக்கு மூலமாக சொல்லியிருக்கிறீங்க ஏசப்பா. இதை நாங்கள் மறக்கக்கூடாது ஏசப்பா. அடுத்து எந்த பிரச்சனை வந்தாலும் அது உங்களுடைய இந்த நாமத்தின்படி எல்லாமே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஏசப்பா. இந்த வார்த்தையின் மூலம் எங்களை வந்து நடத்தும், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ் யூ.